ஏற்ற சாமான வண்டியில ஏற்றிட்டு போற டாடா ஏசி பக்கத்தில் நிறுத்திருக்கீங்களானே? ஐயோ அப்பா எப்ப கவனிக்கிறீங்க இதுக்கேவா? அப்புறம் பொட்டிக்காரே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆமா, மழை வெந்நீரா எப்படி இருக்கு? அப்ப நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க. அப்புறம் மிருதங்காரே எப்படி இருக்கீங்க? அது என்ன 2 நிமிஷம் ஒன்ன படுக்க போட்டே வச்சுக்கிறீங்களே? அப்படியே முறையா செய்றீங்க. அப்ப நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க. அப்புறம் ஆல்ரவுண்டர் ஏஜென்ட் யாருங்க? யாரு ஏஜென்ட்? என்ன பிரச்சனை? இங்க ஒரு மனிதன் எல்லாரும் பேசி தீர்த்துக்கலாம். இந்த பையன் பாருங்க, இதெல்லாம் சரியா இருக்கா? ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் நினைச்சேன். வந்தவனே என்னப்பான்னு கேட்க போறேன், குச்சி வச்சுட்டு காட்டுறாரு. அது ஒரு கடமை, மக்கள் சேவை. எல்லாம் ஒரு குச்சி வச்சிருந்தா 4 குச்சி காட்டுறாருங்க. உடைக்கிறே அல்ல, அதுதான் 4 குச்சியா காட்டுறது. அடிச்சே உடைக்கிறேன். சின்ன பிள்ளை பயந்துட மாட்டேனா? அப்ப நல்லா இருக்கீங்களா? சக்கியமா இருக்கீங்களா? குச்சியெல்லாம் எடுத்துறாதீங்க, நான் கொஞ்சம் பயந்த உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் தலைகரப்பு எப்படி இருக்கீங்க? நல்லா உட்காருங்க. ஆமா, அப்புறம் நீங்களா எப்படி இருக்கீங்க? நேத்து 7 மணி சமீபத்துல உன்னை பார்த்திருக்கேன். தம்பியெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா எழுந்திரிச்சு உட்காரு சாமி. சாமி சமணத்தை எடுத்து கையெல்லாம் கட்டக்கூடாது. அண்ணே கையை கட்டாதீங்கண்ணே, முன்னாடி அப்படிலாம் நல்லா உட்காருங்கண்ணே. எப்படி காலையில் 6 மணிக்கு தான் நாட முடியும். நல்லா உட்காருங்க தம்பி, நல்லா உட்காருப்பா. கடத்துல கையை வைக்காதடா, உட்காரலாம். சிப்பா போடுறா, குஞ்சா பண்ணி தெரியுப்பாடா, போடுறா சிப்பா. ஐயா ஐயா அக்கா, அங்க இருக்கவங்கள எழுப்பிருக்கா. அக்கா எழுப்பிருக்கா, அக்கா எழுப்பிருக்கா, அக்கா எழுப்பிருக்கா, அக்கா சிம்ரன் சிம்ரன் ஏன் வந்தது வராம எழுப்பி பிடுக்கா பூனை புடுக்கான்னு இருக்க? இல்ல எழுப்பிட சொன்னீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது சிம்ரன். அப்ப ஆரம்பமாங்க. சரி எடுத்துங்க 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 எடுத்து சளி வச்சு போடலாமே இருக்கீங்க. ஆமா, தன்னானே நானே 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 தானே நானே 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 நல்லா சொன்னா எனக்கு நான் உட்கார்ந்த அவரை உங்களுக்கு அவட்டு நரைச்சு போச்சுல. நல்லா சொன்னா தள்ளுறது இல்லையா? இப்படி உட்கார்றது இதெல்லாம் அநியாயம் இல்லையாங்க? என்ன கேட்க மாட்டீங்களா? பாதை விட்டு உட்கார்ந்தா நல்லா இறங்கி ஆடலாம். கோபக்கார மச்சானும் இல்லை, குடும்பத்தையும் மச்சானும் இல்லை, கோபக்கார மச்சானும் இல்லை, குடும்பத்தையும் மச்சானும் இல்லை. காரணம் இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். அந்த பிள்ளைக்கு உடம்பு இளமையா இருக்க என்ன காரணமா இது ஒரு எக்ஸசைஸ். உண்மை உண்மை. ஆடனாதான் ஒத்துக்குவீங்களா? ஆடணுமாங்க, ஆனாதான் ஒத்துக்குவீங்க, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டீங்க. ஆனாதான் டான்ஸ் இல்லாட்டி எந்திரிச்சு போயிருவீங்கிறீங்க. அப்ப ஆடணும்னு சொல்ல நமக்கு நாம எனக்கு நான் பாடுறதுக்கு வந்துட்டு நினைச்சிட்டல. பச்சாலும் இல்ல குடும்பத்தையும் பச்சாலும் இல்ல, பச்சாலும் இல்ல குடும்பத்தையும் பச்சாலும் இல்ல.
அப்புறம் புழுக்கு புழுக்கு வச்சா அப்படிங்க. நான் 1 வச்சா நீங்க 1 வைக்கணும். நான் 2 வச்சா நீங்க 2 வைக்கணும். நான் 3 வைப்பேன், நீங்க 3 வாசிக்கணும். சுதாரிப்பா இருக்கணும். அப்புறம் ஊர்ல காசு வாங்க முடியாது. ஆமா, தனி போட்டு வந்துடுவில்லை. ஒரு கூட்டமே கிளம்பி இருக்குதியா. நமக்கு எதிரியாவே கிளம்பி இருக்கா இல்ல நண்பர்களா கிளம்பி இருக்கான்னு தெரியலையே. அத்தாடி கிளம்பிட்டாங்கய்யா, கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் விட மாட்டோம்ல. என்னண்ணே எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். அண்ணே அந்த எந்திரிச்சு உட்கார சொல்லுங்கண்ணே. என்ன இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இதெல்லாம் நாயா 10 பேர் உட்காந்துருக்கீங்க. என்ன இதெல்லாம் அநியாயமா இருக்கு. அந்த கட்டப்பட்ட சட்டி எழுப்புனே எழுப்புனே சொல்றேன். அநியாயம் பண்றீங்க. ஆமா இருந்தாலும் விட மாட்டோம்ல. போடுவோம்னே. ஓகே நடைய மாத்து எங்கே கிட்டி முழங்குது கருப்பு தனி தங்க கவலை
வாங்கிக்க. எங்கடி 3500 ரூபாவா வாங்குவ? காசிடி மாப்பிள்ள. ஊர்ல காசு சும்மாவா இருக்கு? என்னங்க ஒன்னு ஆளுங்க நிக்கணும். உங்க பேர் என்ன? மதுரையில இருந்து ரஞ்சித் அழுத்துட்டு வந்தோம். பாப்பா எட்டு திணிக்க வாசிக்கிறோம். ஆத்தாரம் விட்டுறேன். அண்ணே எக்கோ வேணே. ஹலோ ஏத்துனே. எங்க இப்ப இருக்குடி உனக்கு தப்பு கிழிஞ்சாலும் உடைய விடுறது இல்ல. ஹலோ சூரியனை பெற்றதில்லை, சந்திரன சாட்சி இல்லை, பாதகத்தி பெற்ற புள்ள, பஞ்ச நின்று வளர்ந்த புள்ள, கண்டா வர சொல்லுங்க. நிறுத்தலன்னு வச்சுக்க போச்சு. சொல்லுங்க மாமா. சின்ன பையன் தம்பி, ராணாட்டம் மூக்கு கம்பி பார்த்திருக்கியா? அது எப்படி நிக்குது? அப்பதான் அவங்க தேங்காய் உரிக்கிறாங்க. ஏமா அவனும் வைக்க நினைக்கிற, நீ வைக்க வேணா நினைச்சிய? அவரை ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டா வந்துடும்.
யாரு வாங்குற காசு இவருக்கு ஒரு 3500 ரூபா, அவருக்கு ஒரு 4000 ரூபா. சும்மா அவங்களுக்கு என்னண்ணே வேலை வாங்கணும்ல? கூடாதுங்கிறேன். கண்டா மாம சொல்லுங்க அதான் வைக்கணும். நீ எதையும் வச்சு தர அதை ஒத்துக்கணும். ஒத்த கூடம் கூட இல்லையப்பா ஐயா, ஒத்த கூடம் கூட இல்லையப்பா. ஆனா இங்க இருக்க மக்கள் எல்லாம் எங்க குடும்பத்துல ஒருத்தரப்பா. கண்டா வர சொல்லுங்க.
மெய் மருந்து நிற்கிறேன். கைதட்டி பெருமைப்படுத்திய அன்பு நெஞ்சங்களுக்கு எங்கள் சார்பா எங்கள் கலை குடும்பத்தின் சார்பா நன்றி. ஆண்டவருக்கார் கை தட்டுங்களே, தட்டுங்க. 3500 ரூபா கொடுக்கலாம். அதோட விருதுக்காருக்கு 4000 ரூபா கொடுக்கலாம். ஆமா, யாரு ஒப்படி யாரு போல அவருக்கு ஏற்றி விட்டீங்க கலக்குதுங்க. என்னங்க அப்புறம் அடிச்சா தானே நான் ஆட முடியும். அது தெரியலையே உங்களுக்கு. நல்லா இப்படி ஆண்டவனுக்கார் வந்தாங்களாத்தா இப்படி பத்தொன்பது அமைஞ்சாத்தான் நாங்க ஆட முடியும். இல்லைன்னா ஆட முடியுமா? இப்ப பிடிச்ச ஆட்டே மறைச்சு சரி, அதெல்லாம் நல்லா இருக்கட்டும். ஆமா, பப்புனி யாரு? கண்டாஜ். அதனால உள்ள கேட்கிறேன் நீ என்ன பெரிய பருப்பாடி நான் பலசர கடையா வச்சிருக்கேன், இல்ல பாச்சி ஒரு தவறு பருப்பு கடை வச்சிருக்கேன். என்னைய பருப்பாடின்னு கேட்டேன். பரட்டு நக்கி இன்னைக்கு அப்பா நான் பேச மாட்டேன். எனக்கு அசிங்கமே பிடிக்காது. ஆமா, நரட்டு இன்னைக்கு அவன் கொட்டையை நான் அசுறேன். தாவா கொட்டையன் ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிட்டு தாவா கொட்டையங்க. தப்பா பேச மாட்டேன். அதை கூப்பிடுறமானே அதுதான் பொண்ணுதான்.